வெளியே வந்து கிருஷ்ணாவும் ராகவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து விஜய் வந்து பார்த்துறாரு. விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்க 2 பேருக்கு என்ன கனெக்ஷன் இருக்க முடியும்? அப்போது இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே ராகவ் தான் இருக்கான். ராகவுக்கு பின்னாடி அந்த பசுபதி தான் எல்லா பிளானும் போட்டு கொடுக்குறான். இந்த ஃபேமிலி அப்போ ஃபேக் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து விஜய் வராரு. அடுத்து வந்து விஜய் நிவினுக்கு கால் பண்ணி உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. நிவினும் விஜய் மீட் பண்ணுறாங்க. அப்போ விஜய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நிவின் கிட்ட சொல்கிறாரு. நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய் அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு என்னமோ அந்த ஃபேமிலி மேலே சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக ராகவும் தான் இந்த வந்து எல்லாத்துக்கும் காரணம். அந்த பசுபதி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கான். பசுபதி காவேரி குடும்பத்தை பழிவாங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். நம்ம பசுபதியோட பையனை தூக்கணும்ல, அதுக்கு வந்து பழிவாங்க தான் இப்படி பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லை நிவின், இன்னொரு விஷயமும் நடந்தது அப்படின்னு. என்ன விஷயம்? அன்றைக்கி ஒரு நாள் நானும் காவேரியும் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து வண்டியை வந்து இடிக்கிற மாதிரி வந்து அந்த பசுபதி வந்தான். என்ன சொல்கிறீங்க, ஏன் இதை சொல்லலை அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது, இதை யார்கிட்ட சொல்கிறது, சொன்னால் வந்து வீண் பிரச்சனை வேணான்னு விட்டுட்டேன். அப்போது இவ்வளோ நடந்து கூட அவன் திருந்தலையா? அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன பண்ணுறது, அண்ணன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. எனக்கு என்னமோ வந்து குமரனுக்கும் ஏதோ ஆபத்துன்னு தோணுது. ஒரு வேளை குமரனை இவங்க என்ன சொல்கிறீங்க விஜய், அப்படிலாம் எதாவது இருக்குமா? அண்ணனுக்கு எதாவது ஆபத்து இருக்குமா? ஒரு வேளை இவங்க கஸ்டடியில் கூட குமரன் இருக்கலாம். ஏன்னா குமரன் தான் நம்மக்கிட்ட வந்து அந்த ஃபேமிலி வந்து என்னோட மாமாவோட ஃபேமிலின்னு சொன்னார். அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாங்க 2 பேரும். சரி இப்போ என்ன பண்ணலாம் விஜய்? வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் குமரன் எங்கே லாஸ்ட்டாக இருந்தார், எங்கே இருந்து போனார், எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிங்க. கடைசியாக இருந்த இடம் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து அவர் எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சலாம். அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபோன் வந்து எங்கே கடைசியாக வந்து ஆன் ஆச்சு ஆஃப் ஆச்சு அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியணும். அவரோட ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாவே அந்த இடத்த வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னோடனே, சரி அது நான் என்னென்னு பார்க்குறேன் நிவின், நான் இன்னொரு விஷயமும் பண்ண போகிறேன். என்ன விஷயம்னு, அந்த புது ஃபேமிலி வந்திருக்காங்க இல்லையா, அவங்க யார், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சாகணும். அந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நான் யோசனை பண்ணுறேன். ஏன்னா ஆளுங்களை வச்சு அவங்கள கண்காணிச்சா தான் அவங்க எங்கே போயிட்டு வராங்க, எப்படியாவது ஒரு வாட்டி அவங்க இடத்துக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. சரிங்க விஜய் அப்படின்றாங்க. விஜய் வந்து அந்த முத்துமலர் ஃபேமிலி வந்து கண்காணிக்க சொல்ல ஆளுங்களை போடுறாரு. அதன்படி அவருக்கு ஒரு நியூஸ் வருது. உடனே விஜய் வந்து கிளம்பி போகிறாரு. இந்த ஏரியாவா, இது என்ன ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அங்கே வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் பார்த்து விஜய் வந்து யோசிக்கிறாரு, இந்த இடத்துல யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஃபோட்டோ காட்டி கேட்குறாரு. இவங்க இங்கே இருந்தாங்களா? ஆமாம், இது வந்து இங்கே இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை வேற ஒரு பேர் சொல்கிறாங்க. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. ஆமாம், இந்த அம்மா தான், இந்த அம்மாவோட வீடு இது தான் அப்படி சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா அந்த வீட்டில் தான் அந்த அம்மா இருந்திருக்காங்க, முத்துமலர் வந்து வேற ஒரு பேரில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏரியாக்காரங்க தான் அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து, அப்போது இவங்க வந்து ஒரு நடிகையா, அதனால தான் வந்து இந்த மாதிரி நடிச்சிருக்காங்களா? சரி அவங்களோட பையனும் பொண்ணும் அப்படின்னு, அவங்களுக்கு யாருமே இல்லைங்க, பையன் பொண்ணுலாம் யாருமே கிடையாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இவங்க ஃபேமிலியே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்ணுறாரு. அதன்படி விஜய் வந்து, அப்போது அந்த கிருஷ்ணா யார், அப்போது அந்த பொண்ணு வந்து யார், அப்போ அவங்க பேரெல்லாம் என்ன, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவையும் அந்த பொண்ணையும் காட்ட, இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, இந்த பையனை வந்து அந்த அம்மா கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அந்த அம்மாவும் இந்த பையனும் வந்து இங்கே ஒரு வாட்டி கூட வந்தாங்க, வந்துட்டு ஏதோ பேசிட்டு ஏதோ எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா, சரிங்க அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இங்கே தான் அவங்க தண்ணி விடுவாங்க, தண்ணி பிடிப்பாங்க, இங்கே தான் அவங்க வீடு அப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாரு விஜய். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்துக்கிறாரு. அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி நடிச்சிருக்காங்களா, அந்த கிருஷ்ணா முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த கிருஷ்ணா யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியாவுக்கும் போயிட்டு கிருஷ்ணாவை பற்றி விசாரிச்சு எல்லாமே வந்து கேதர் பண்ணுறாரு விஜய். அதிர்ச்சி அடைகிறாரு, இவங்க எல்லோரும் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு.